வணக்கம். வெகு விமர்சனமாக போய்க்கிருக்கிறது இப்போ தேர்தல் களம். யாருக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பே ஓடிக்கிருக்கு. என்ன தலைவர்களும் ஒரு இவர்களை பற்றி அவர்கள் குறை சொல்ல, அவர்களை பற்றி இவர்கள் குறைகள் சொல்ல, இதுதான் பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. யார் இதில் முன்னாடி நின்று நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அதுதான் ஒரு வெற்றியான பயணமாக போகும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை பார்த்தோம்னா நீ அதை செஞ்ச, நான் இதை செஞ்சேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான் போய்க்கிருக்கு தவிர மக்களுக்கு ஒரு பயன்பாடான விஷயம் எதுவுமே இல்லை. எல்லாமே இலவச திட்டங்களாக தான் இருக்குது. அந்த இலவச திட்டங்கள்ன்றது எப்படி சாத்தியப்படும்? எல்லாமே மக்களுடைய பணம் தான். இப்போ ஹெல்மெட்டு போட்டு போகல அப்படின்னா 1000 ரூபா ஃபைனு. அவன் என்ன அவசரத்தில் போகிறானோ, ஒன்று எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், இல்லை ஒரு எமர்ஜென்சியாக ஏதோ ஒன்றா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் போகும்போது அவன் சட்டத்தை மீறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு எமர்ஜென்சியாக அவன் போகக்கூடியது. அவனை பிடிச்சி 1000 ரூபா ஃபைன் போட்டதும் இல்லாமல் அவனை 1 மணி நேரம் காக்க வச்சு நிற்க வச்சு அவனுக்கு கிளாஸ் எடுத்து அவனை அனுப்பி விட்றாங்க. இதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இதெல்லாம் பற்றி கொஞ்சம் மக்கள் தமிழ்நாடு அரசு இதெல்லாம் ஒரு விரிவாக்கமாக ஒரு இது பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபைன் ஒரு ஆள் பேரில் 7000, 8000, 10,000லாம் ஒவ்வொரு ஆள் பேர்லேயும் அந்த ஃபைன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நீக்கிடலாம். ஏன்னா எல்லாமே ஹெல்மெட்டு போடாத விஷயமா ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் அதெல்லாம் நீக்கிடலாம். ஏன்னா ஒரு தனி மனிதனோட பாதுகாப்பு அவங்கவுங்களுக்கு முக்கியமாக தோணும். முக்கியமாக அவங்கவுங்களா எடுத்துக்கிறணும். அதை நம்ம பொதுமக்கள் ஹெல்மெட்டு போட்டு போனாத்தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹெல்மெட்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற விஷயத்த ஒரு முன்னோடியாக எடுத்து நம்மளுக்கு ஹெல்மெட் போட்டு போகணும். தமிழக அரசு இதுவரையும் அந்த இதவே பண்ணலை. இதுவரையும் ஒரு 8000, 10,000 ரூபா வரையும் ஏழை கஷ்டப்படக்கூடியவங்க மேலே வழக்கு தொடர்ந்து ஃபைனோடு நிற்கிது. இதெல்லாம் ஒரு முன்னாடி எடுத்து இந்த விஷயத்த தள்ளுபடி பண்ணுறதுக்கு நான் கேட்டுக்கிறேன்.